முனியப்பன் கட்டுமான பொறியாளர், விநாயகா பில்டர்ஸ், வேடசந்தூர். இப்போ நம்ம இருக்கிற சைட் வந்து வேடசந்தூர் சைட்டில் இருக்கோம். போன வீடியோவில் வந்து கிராவல் எப்படி பண்ணோம், எப்படி ஃபில்லிங் பண்ணோம் அப்படிங்கிற வீடியோவை பார்த்துருப்போம். இன்றைக்கி வந்து என்ன ஒர்க் ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலம் லேப்பிங். நாளைக்கு வந்து நம்ம சைட்டில் வந்து ப்ராசஸ் வந்து ஒரே நாளில் வந்து இந்த சைட்டில் வந்து 17 போஸ்ட்டு காலம், 17 காலம் போஸ்ட்டையும் இங்கே 1.5 பிசிசி ஃப்ளோர் பிசிசியும் ஒரே நாளில் வந்து மிஷினை வச்சு காங்கிரீட் போட்டு ஃபினிஷ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. அப்படிங்கிறனால இன்றைக்கி காலையிலே வந்திருக்காங்க, சென்ட்ரிங் ஆள் வந்திருக்காங்க, காலம் வந்து லேப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த காலம் லேப்பிங் பண்ணுறது வந்து எப்படி என்ன ப்ரொசீஜரில் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக காணொலியாக வைக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு டாபிக். இப்போ நம்ம நாளைக்கு போடுற காங்கிரீட் வந்து இந்த ஃப்ளோர் பாட்டம் ஃப்ளோர் லெவல்லேருந்து 7 அடி லிண்டலோட ஸ்டேஜ் ஹைட்டு, அந்த 7 அடி மட்டத்தில் வரைக்கும் ஃபினிஷிங் இருக்கணும். அப்படிங்கும்போது இந்த ராடு வந்து 7 அடி மட்டம் எதுப்போம் இந்த வருங்க அவர் கை வச்சுருக்கிறது 7 அடி மட்டம். அப்போ வந்து இந்த ராடு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அப்படியே நின்றுக்குச்சு. லேப்பிங் எப்போயுமே வந்து இப்படி இருக்கணும், இந்த மாதிரி லேப்பிங் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது. அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்மெட் இருக்குது, D50ங்கிற ஃபார்முலாவில் லேப்பிங் பண்ணணும். ராடு வந்து 16னா 16x50, 12னா 12x50 அப்படிங்கிற D50 ஃபார்முலாவில் லேப்பிங் பண்ணணும். அதே மாதிரி இந்த இப்போ இங்கே ராடெல்லாம் பார்த்திங்கன்னா அடித்து வச்சுருந்துருக்கும். அடித்து வச்சுருக்குங்கும்போது இதை வந்து கிங்கும்போம், இதை வந்து கிங் அடிக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்துருப்போம். சைட்டில் சொல்கிற கிங், டெக்னிக்கலில் சொன்னால் ஜாக்கிள் ஃபார்ம்போம். இந்த கிங் வந்து D6 அப்படிங்கிற ஃபார்முலாவில் நம்ம வந்து அடித்து லேப்பிங் பண்ணணும். லேப்பிங் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து நல்லா டைட்டாக டபுள் பைண்டிங் வயர் போட்டு டைட்டாக இந்த கிங் பொசிஷன் வந்து அந்த ராடு மெயின் ராடில் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இந்த மாதிரி பார்த்துட்டு ஸ்பேஸிங்லாம் கிளியராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இந்த காலம் வந்து பண்ணணும். எப்பயுமே வந்து பில்டிங் ஒர்க்கில் எவ்வளவோ செலவுகள் ஆகும், எவ்வளவோ விஷயங்கள் ஆகிக்கிட்டு இருக்கிறனால நம்ம டெக்னிக்கலாக வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுறோமா, சிவில் கோட் படி கரெக்டாக லேப் பண்ணுறோமா, கரெக்டான டயா போடுறோமா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கணும். இப்போ வரைக்கும் பேஸ்மெண்ட் வந்து நல்ல முறையில் வந்துருச்சு, எந்த ஒரு எரர் இல்லாமல் நல்ல முறையில் வந்திருக்கு. நாளைக்கு வந்து பிசிசி ப்ளஸ் வந்து 1.5 காங்கிரீட்டை போட்டு 17 பெட்டி ஒரே நாளில் மிஷினில் வச்சு காங்கிரீட்டை போடுறோன்னு பிளான். அடுத்து இன்றைக்கி என்ன வேலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டால் ஷார்ட்ரு போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி இந்த ஷூ வந்து பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுக்காண்டி ஷூ போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஓடி லைனுக்காண்டியும் ஒரு ரூமினுடைய மெஷர்மெண்ட்டை வந்து கணக்கிடுறதுக்கும், ஒரு காலத்தை வந்து ஒரு வெர்டிக்கல் லைனில் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ஒரு அக்யூரேட் மெஷர்மெண்ட்டுக்காண்டி நம்ம வந்து இந்த ஷார்ட்ரு போடுவோம். இந்த ஷார்ட்ரு போடுறதுனால என்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு லைன் கிடச்சிரும். லைன் கிடச்சுன்னா பிரிக் ஒர்க் உங்களுக்கு லைனுக்கு வரும், எல்லாமே வந்து வரும். இல்லை ஷார்ட்ரு போடாமல் அப்படி இப்படின்னா வரிகள் வந்து லைன் இல்லாமல் போகும்போது நாளைக்கு ஃபினிஷிங்கில் போய் நீங்கள் பிளாஸ்டிங் பண்ணும்போது அதிகமாக நீங்கள் வந்து கலவை கணக்கு கொடுக்குற மாதிரி வரும். அதிகமாக கலவை கொடுக்கணும் அப்படிங்கும்போது மணல் சிமெண்ட்டு எல்லாமே வந்து வேஸ்டேஜ் ஆகும். அப்படிங்கலாம் மோஸ்ட்லி நீங்கள் எங்கெங்கே பிளிந்து பீமுக்கு மேலே ஷார்ட்ரு போட்டு எடுத்துகிட்டு வர முடியுமோ அந்த மாதிரி வந்து ஷார்ட்ரு போட்டு எடுத்துகிட்டு நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல முறையாக இருக்கும். நல்ல முறையில் கன்ஸ்ட்ரக்ஷன் விஷயம், சிவில் சம்மந்தமான விஷயங்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சித்தன்னவாசல் உங்கள் பொறியாளன் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டன் அனுப்பிச்சிக்கோங்க, நோட்டிஃபிகேஷனில் வரும், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.